படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக லெஜண்ட் சரவணன் சார் ஃபஸ்ட் படத்தோட இந்த ரெண்டாவது படம் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. பயங்கரமான கம்பேக். லுக் வைஸ் வந்து டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எது ஆப்டாக இருக்குமோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற லுக் வந்து பக்கவாக பண்ணியிருக்கிறாரு. இட்ஸ் அண்ட் அவுட் அண்ட் ரைட் ஆக்ஷன், எமோஷன் எல்லாமே இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலாக நல்ல எவ்வளோ பெரிய மூவி கிரிட்டிக்காக இருந்தாலும் அவங்க அடுத்த சீனை கெஸ்ஸே பண்ண முடியாது. கிளைமேக்ஸில் அல்டிமேட் ட்விஸ்ட்டில் வச்சுருக்காரு. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த கிளைமேக்ஸ் அண்ட் ஸ்பாயில், பட் இது யாராலையும் கணிக்க முடியாத மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. மாஸ் சீன்ஸ், எமோஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட் படத்தோட இந்த வாட்டி டேரக்டருக்கு நிறைய கூட சொல்லணும். ஏன்னா சரவணன் சாரை வந்து ரொம்ப நல்லா அழகாக நடிக்க வச்சுருந்தாரு. ஒவ்வொரு சீன்லேயும் எமோஷனாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் அந்த ஒரு மியூட் ஹியூமன்னு சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணார். திஸ் இஸ் டெஃபினெட்லி கோனா பி அ ரியலி குட் ஃபிலிம். டெஃபினெட்லி அ பிளாக் பஸ்டர் ஹிட் ஃபார் சரவணன் அண்ட் ஃபார் த டைரக்டர். இது லெஜண்ட் சரவணனுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா இந்த ஃபிலிம்லேருந்து ஹி வில் பி சீன் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் மோட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். இனிமேல் அவர் வர படம் இன்னும் அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவர் ஃபேன் பேஸ் ரொம்ப நிறையவே இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ. மியூசிக் ஃபேண்டாஸ்டிக்காக வந்துருச்சு. நான் எக்ஸ்பெக்டே தான் சொன்னேன். எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட ரொம்ப அதிகமாகவே டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. லவ் சாங்ஸ் ஒரு ஆக்ஷன் எல்லாமே அந்த ரொம்ப நல்லா இருந்தது. யாரும் தேட்டர் விட்டு முன்னெல்லாம் சில படத்துலலாம் பாட்டை தேட்டர் விட்டு நடுவில் போய் ரெஸ்ட்டும் போவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. எல்லாருமே சீட் விட்டு எந்திரிக்கவே இல்லை ஒரு சாங்ஸ்க்கும். தட்ஸ் வாஸ் அ மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். படம் ரொம்ப நல்லா இருக்குமா? அப்பா ஏக்கல அப்பா அப்பா எங்க நடிச்சிருக்காரு. அப்பா எல்லாரும் அப்பா கோடுவாங்க, குத்துவாங்க, அப்பா கோடுவாங்க, நல்லா ஆட் பண்ணிருக்காங்க. எனக்கு அப்பா பிடிச்சிருக்கு. அப்பா வேணும். கேக் வெட்டுறாங்களாம். பாப்பா அவர் கேக்குறாரு டீ வேணுமான்னு கேட்டாரு. படத்துடைய சீன் ஆமா எங்க குழந்தை ஒரு மாட்டு அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க படத்துடைய கதையே சொல்றாங்கன்னா அந்த படத்தை எப்படி ஆழ்ந்து பார்த்துருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. சிறப்பான படம், குடும்பத்தோடு பார்க்கலாம். அன்பு, பாசம், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், அப்பா அம்மாவுடைய இது வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், அது சேர்த்து வைக்க முடியும் ஒரு குழந்தையால அப்படின்ற விதமும் சரி. தன்னம்பிக்கை குடிக்கக்கூடிய படம், குடும்பத்தோடு பாருங்கள். சிறப்பான படம். லீடருக்கு ரொம்ப நன்றி. லெஜண்ட் அண்ணா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ணா ஜே எப்படி சொல்லிட்டு போனேன் எப்படி எப்படி நடிச்சிருக்காரு? ஃபைட் சீன் எப்படி இருக்கு? ஃபைட் சீன் தரமா இருக்கு. வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. என்ன கதை நான் படத்துல? அப்பா பொண்ணு கதை, நல்ல கதை. பாருங்க மாஸ் பண்ணிருக்காங்க. படத்தை பாருங்க. லீடர் படம் சூப்பராக இருக்குதுங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குதுங்க. லீடர் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். படத்தோட இந்த படம் அப்படி நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சண்டை காட்சியில் அருமையாக இருக்குதுங்க. நேச்சுரலாக பண்ணுற மாதிரியே இருக்குது. நல்லா நடிப்பு, நல்லா நடிப்பு. பார்த்தா கண் கலங்குதா? நல்லா இருக்குது படம். நல்லதே பிடிச்சிக்குது. ஃபர்ஸ்ட் படத்துக்கு இந்த படத்துக்கும் நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல். உண்மையிலேயே நல்லா இருக்கு. நான் எப்படி சொல்றது, ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் செம்மையா படம் அருமையா இருக்குமா? படம் வேற லெவலில் இருக்கு. படம் வேற லெவலுங்க. அருமையான படம், சூப்பரா இருக்குங்க.
நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அப்பா ஆன் பண்ணி சொல்லணுமா? படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன், எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துட்டு வரேன். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லேகே இல்லாமல் சூப்பராக போணுச்சு. ஓவரால் படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி எல்லாருமே பார்க்குற அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் எல்லாம் ரொம்ப கேட்க ரொம்ப குட்டாக இருந்துச்சு. லெஜண்ட் சார் அவர்களுக்கு இது ஒரு கம்பேக் படமாக இருக்கும்னு நம்புகிறேன். மக்கள் வந்து பார்த்துட்டு சொன்னாங்கன்னா படம் வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். புரியல. இல்லை, இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு படத்துலக்கும் இதுவும் கம்பேர் பண்ணுறப்ப நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இதுக்குன்னு ஆக்டிங் ஸ்கூல்லாம் போயிட்டு டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கிறது நல்லாவே தெரியுது. நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதோட லெஜண்ட் படத்தோட கம்பேர் பண்ணுறப்ப லீடர் படத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக மியூசிக் செம்ம, சவுண்ட்லாம் ரொம்ப குட்டாக இருக்குது, கேட்கவே நல்லா இருந்துச்சு. ஆனால் சாங்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் 2-3 வச்சுருந்துருக்கலான்ற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அப்பா பொண்ணு படம்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஒய்ஃபு அந்த மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் மிக்சடாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஓவராலாக சொல்லணும்னா இந்த விஸ்வாசம் படத்தில் எப்படி அப்பா பொண்ணு ஸ்டோரி அந்த இது தான் மேக்ஸிமம் இருக்குது, 90% அந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சுக்கா. ஆக்சுவலி வந்து அண்ணாச்சிக்காக பார்க்கலாம் வந்து படத்தை. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக போச்சுக்கா. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அதில் ஒரு நடுவில் வந்து ஒரு முருகன் சாங் வரும், அது சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், நல்லாயிருக்கும், வாட்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு படத்தோட இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இது படம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல, எந்த ஒரு லேகும் இல்லை எதுவுமே. படம் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. வந்து ஆக்ஷன்லாம் சொல்லவே வேணாக்கா, நல்லா பண்ணியிருந்தாருக்கா. அண்ணாச்சி எப்பவுமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவார், இதில் நல்லா பண்ணியிருக்காரு ஆக்ஷன். படத்தோட கான்செப்ட் வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்டோரி தான், பட் வந்து அது நிறைய எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. கிப்ரான் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில், நல்லா மியூசிக். 10க்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் 8 கொடுப்பேன்க்கா. நல்ல படம். படம் நான் பேச மாட்டேன். என்னமா நடிச்சுக்கிறாரு. அந்த செகண்ட் ஹாஃப்ல விக்ரம் வராரு, சர்தார் வராரு, அம்மால கிளைமேட். ஐயோ காக்கா, இது மட்டும் கட் பண்ணி சரி சமகா. அந்த ரஜினி ஒருத்தர் சொல்லுவாங்க, என் தலைவன் காலையே பார்க்கலான்ட்டு. என் தலைவன் இந்த பாருங்க, இந்த படம் 100 நாள் வருஷத்தில் ஜனநாயகம் தான் நான் பார்க்கணும்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் படம் இதாக பார்த்துருக்கேன். நல்லா நடிச்சிருக்கேன், சூப்பராக நடிச்சிருக்கேன். ஐயோ அதில் சயின்டிஸ்டாக வரும். அதில் என்ன ஒன்று எதுனா, நான் சயின்டிஸ்ட் இல்லைப்பா, வேலை அப்பாப்பான்னு. இதில் வந்து இதில் ஃபைட் நல்லா இருந்திருக்கா. அவருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குது. நீங்கள் எந்த இதில் போடுவீங்க? சரி, ஓகே, போதும். இல்லைக்கா, மியூசிக்லாம் நாங்கள் இது பண்ணல. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, ஃபைட்டு சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அதாக்கா, சர்தார் விக்ரம் பார்த்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அக்கா போதுங்க. சொல்லுங்க. படம் ஓகே தாங்க, நல்லா தான் இருக்கும். த்ரில்லராக போகுது, சூப்பராக தான் இருக்கும். பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். புரியல மேடம். ட்விஸ்ட்டு பார்த்தோன்னா அதில் வந்து அவர் சிஐடி மாரி ஒரு ஆஃபீஸர் மாரி இருக்கார், அது சீக்ரெட்டாக இருக்கார். ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது, பார்க்கலாம், நல்லா இருக்கும். வேற லெவலில் இருந்ததுமா. 2.5 மணி நேரம் படம் வேற லெவலில் இருந்தது. இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவான் ஜெய் வந்து பண்ணுவா, ஜெய் வா, நல்லா பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணாங்க. எல்லா ஆக்டிங்கும் செம.
சூப்பரா இருந்துச்சு படம் செமையா. எல்லாமே சூப்பர். ஷார்ட் சீன் வேற லெவல். பயப்பாட்டோட இதுல நல்லா நடிச்சிருக்கு. இப்போ சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.